வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல். ஆர். சூடாமணி அவர்கள் எழுதிய குறுநாவல் நம் குழந்தைகள். காட்சி 1. பத்திரிகையில் கதையை படித்தபோது அனுபமா திடுக்கிட்டாள். காமினி கதையில் எப்படி எழுதியிருந்தாள் என்று அவளுக்கு தெரியும். உடலுறவு என்பதே சந்ததிக்காகத்தான் என்னும் கருத்தை மறுத்து கதாநாயகி ஓரிடத்தில் சொல்கிறாள். இயற்கையின் நியதியில் உள்ள ஓர் அழகான அனுபவத்துக்கு ஒரு பயனை குறிக்கோளாக்கி அதை கொச்சைப்படுத்துவது எனக்கு உடன்பாடல்ல. அச்சில் வந்திருந்த கதையில் இந்த வரிகளை காணோம். பத்திரிகை ஆசிரியர் நீக்கிவிட்டிருந்தார். அனுபமாவுக்கு ஆத்திரம் பொங்கியது. ஒரு பெண் பாலுணர்வை அதற்காக மட்டுமே விரும்பக்கூடும் என்ற கருத்து அந்த பத்திரிகை ஆசிரியருக்கு அதிர்ச்சி அளிக்கிறதா? அத்தகைய கருத்தே ஆண்களுக்கு விசித்திரமாகவும் தவறாகவும் படுகிறதா? அல்லது தமது ஜனரஞ்சக இதழின் வாசகர்களால் அதை ஜீரணிக்க முடியாது என்று கருதி ஆசிரியர் எடிட் செய்து விட்டாரா? இப்படி எல்லாருடைய எழுத்தையும் ஒரே விதமான சம்பிரதாய அமைப்புக்கு மாற்றிக்கொள்பவர் காமினியிடம் தம் பத்திரிகைக்கு கதை எழுதி கொடுக்கும்படி கேட்பானேன்? ஆண் பெண் மனோபாவங்களை பற்றிய அபிப்பிராயம் நம் சமூகத்தில் எத்தனை திட்டவட்டமாய் இறுகி போயிருக்கிறது என்று சலித்துக் கொண்டே அனுபமா எழுந்தாள். மணி 7:30 இனி குளித்து சாப்பிட்டு தயாராகி பஸ் பிடித்து ஆபீஸுக்கு செல்ல வேண்டும். சமையலறையிலிருந்து அப்போது வெளிப்பட்ட அவள் அண்ணி நித்யா அவளை கண்டதும், உன் ஃப்ரெண்ட் கதை இந்த வாரம் பத்திரிகையில் வந்திருக்கு போலிருக்கியானோ? நான் இன்னும் படிக்கல, நீ படிச்சியா? எப்படி இருக்கு என்றாள். நல்லாத்தான் இருக்கு. அழகான குழந்தையின் இருதயத்தை மட்டும் நோண்டி எடுத்து விட்ட மாதிரி. ஏன் அப்படி சொல்ற? பின்ன என்ன அண்ணி, ஒரு பெண் எப்படி சிந்திக்க முடியும் என்கிறதை பத்தி பத்திரிகை ஆசிரியருடைய கருத்துப்படி கதையை வெட்டி வெளியிட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் போட்டாப்ல எல்லா கதைகளிலும் ஒரே மாதிரி பாத்திரங்களா இல்லாம கொஞ்சம் வேறானவைகளையும் பிரசுரம் பண்ணிட்டு பிடிச்சிருக்குதா இல்லையான்னு வாசகர்களையே தீர்மானிக்க விட்டால் என்ன? அப்போ கதை உனக்கு பிடிக்கல? கற்பகம் எழுதின ஒரிஜினல் ஸ்கிரிப்டை நான் படிச்சிருக்கிறதாலதான் இது ஏமாத்தா இருக்கு. கதாசிரியையின் இதயத்தை உள்ளபடி காட்டலேன்னு தோணுது. காமினி என்பது புனைப்பெயர். ஆசிரியையின் இயற்பெயர் கற்பகவல்லி. போகுது விடு, ஏதோ இன்னொரு கதை அச்சில் வந்திருக்கு. வளர்ந்து வர்ற எழுத்தாளருக்கு அது வரைக்கும் நல்லதுதானே. அது கதை அச்சாயிட்டாலே போதும்னு நினைக்கிற வர்க்கத்தை சேர்ந்த எழுத்தாளரா இல்லையா என்கிறதை பொறுத்து இருக்கு. பேசிக்கொண்டே குளிக்கச் சென்றாள். தலை சீவி முகம் திருத்திக் கொண்டிருந்த போது குழந்தை ராஜி வந்து காலை கட்டி கொண்டது. அத்தே அத்தே. என்னடி கண்ணு? அனுபமா குழந்தையை தூக்கி கொண்டாள். 2.5 வயதான ராஜலட்சுமிக்கு அத்தை என்றால் உயிர். ஆபீஸ் இல்லையே? அத்தையின் கழுத்தை அணைத்துக் கொண்டு கேட்டாள் குழந்தை. மலர்த்திய விழிகளில் அத்தை வெளியே போகாமல் தன்னுடனேயே பொழுதை கழித்து விட மாட்டாளா என்ற நப்பாசை. இது சூரியோதயம் போல் அன்றாடம் எழும் ஆசை. இருக்குடா கண்ணு. இல்ல. ராஜி தலையை உறுதியாய் ஆட்டி அவள் கழுத்தோடு புதைந்து கொண்டாள். போக விடாமல் தடுப்பவளாக, அத்தை போவேணா. அவளை மடியில் வைத்துக்கொண்டே அனுபமா சாப்பிட்டாள். கரத்தில் பிடித்துக்கொண்டே அலுவலகத்திற்கான பொருட்களை எடுத்து வைத்தாள். அத்தை போவேணா. பிஞ்சு கைகள் கழுத்தை இன்னும் இறுக அணைத்தன. போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேனே. வந்ததுமே ராஜிக்குட்டியை தூக்கிட்டு விளையாடுவேனே. போகாதே. குரலில் அழுகை போகாதே. குரலில் அழுகை மப்பு போட்டது. சமத்து குஞ்சு இல்ல என் ராஜிமா. இதோ பாத்தியா கடியாரம்? இந்த முள்ளு இல்ல, இது இங்க கீழே இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள அத்தை திரும்பி வந்துடுவேனாம். வர்றப்ப ராஜிக்கு என்ன வாங்கிட்டு வருவேன் சொல்லு? ஈரம் கசியும் கண்களை துடைத்து விட்டு 2 கன்னங்களிலும் முத்தமிட்டாள். பதிலுக்கு ராஜியின் கண்ணீரும் எச்சிலுமான ஈர முத்திரைகளை அவள் கன்னங்களில். இன்னும் 6 மாசத்தில் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதும் அத்தை கிட்ட இப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா என்றாள் நித்யா. நான் ஸ்கூல் போமாட்டேன், அத்தை கூட ஆபீஸ் போவேன். என் சமத்து கிளி என்று கடைசியாய் இன்னொரு முத்தம் கொடுத்து விட்டு அனுபமா குழந்தையை அண்ணியிடம் தந்தாள். டாட்டா ராஜிமா. கடியாரத்தை பார்த்துக்கிட்டே இரு, என்ன சீக்கிரம் வந்துடுவேன் என்றபடி சின்ன கையை எடுத்து கன்னத்தில் பதித்து கொண்டாள். குழந்தைகள்னா இத்தனை ஆசை இருக்கு, பின்ன அழகா கல்யாணம் செய்துகிட்டு குழந்தை குட்டின்னு வாழ்ந்தா என்ன என்றாள் நித்யா. ஒரு பொருளை நமக்கு வேணும்னு நினைக்காம ரசிக்க முடியாதா அண்ணி? காட்சி 2. இதே பதிலை அவள் துரைராஜனிடமும் பலமுறை சொல்லியாகிவிட்டது. அக்கவுண்டன்டான அவன் அலுவலகத்தில் பிற்பகல் சிற்றுண்டிக்காக அவள் கேன்டீனில் உட்காரும் போதெல்லாம் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து பேசிய சந்தர்ப்பங்களில் பல முறையும் இதே பதில்தான்.
ஒரு பொருளை நமக்கு வேணும்னு நினைக்காம ரசிக்க முடியாதா துரை? அப்போ என்ன கல்யாணம் செய்துக்க ஒத்துக்க மாட்டேன். அதானே அனு என்றான் இன்னும். சாரி. என்னை பிடிக்கலையா? எத்தனை வாட்டி சொல்றது துரை? உங்களை எனக்கு பிடிக்காம இல்ல. ஆனா குழந்தைங்க பிறக்காத போனா பரவாயில்லையேன்னு நினைக்கிற ஒருத்தரைத்தான் நான் கட்டிக்க முடியும். உங்களுக்கோ கல்யாணம் செய்துக்கிட்டு குழந்தைங்க பிறந்து குடும்பமாய் வாழணுங்கிற ஆசை இருக்கு. அது ஒன்னும் தப்பில்ல. பெரும்பாலானவங்களுக்கு இருக்கிற நியாயமான இயற்கையான ஆசைதான். அதனால நான் உங்களை கல்யாணம் செய்கிறது உங்களுக்கு அநீதி இழைக்கிறதாயிடும். நீ ஆயுசுக்கும் உனக்குன்னு குழந்தைகள் இல்லாம சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? நிச்சயமா இருப்பேன். பெண்கள் தாய்மையை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்கன்னு எண்ணியிருந்தேன். நீ ஆனா தாய்மை வேணாம்னு சொல்ற? அப்படி நினைக்கிற பெண்களும் உண்டு, என் மாதிரியான பெண்களும் உண்டுன்னு தெரியுது. அவ்வளவுதானே? அந்த குரலில் சற்றே பொறுமையின்மை தொனிக்கிறதோ? ஆனால் புன்னகையில் கோபமில்லை. டிஃபனை தொடாமலே இருக்கீங்களே துரை, காபி கூட வந்துருச்சு. அப்போ நமக்கு இது குட்பையா? கல்யாணம் செய்து காட்டி குட்பை தானா? ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியாதா? சாப்பிட்டு முடித்து அப்போது அவர்களை தாண்டி வெளியேறிக் கொண்டிருந்த டைபிஸ்ட் ரங்கநாதன் அந்த பேச்சு காதில் விழ, ஃப்ரெண்டுன்னதும் ஞாபகம் வருது மிஸ் அனுபமா. மேகசின்ல உங்க ஃப்ரெண்ட் காமினி கதையை காலையில படிச்சேன். நல்லா இருந்தது. கொண்டு வந்திருக்கிற பாயிண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது என்றான். சந்தோஷம், அவகிட்ட சொல்றேன். ஒரு கதாசிரியையை தனக்கு தெரியும் என்பதால் இங்கு தனக்கு ஒரு தனி மதிப்பு இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. சிரிப்பு வந்தது. என்னமோ அவள்தான் எழுதியிருப்பது போல் ஒவ்வொரு முறை காமினியின் எழுத்து அச்சில் வரும்போதும் அக்கறையாக எல்லோரும் உங்க ஃப்ரெண்ட் கதையை படிச்சேன் என்பதும், பார்த்தேன், இன்னும் படிக்க நேரமில்ல, ஆனா கட்டாயம் படிச்சிருவேன் என்று உத்தரவாதம் அளிப்பதும் நல்ல தமாஷ் தான். இதை தவிர அவங்க எப்படி எழுதுறாங்க, ஐடியாஸ் எப்படி வருது, மூடு வர்றதுக்கு தனியாய் போய் உட்காருவாங்களா, பகல்ல எழுதுவாங்களா இல்ல ராத்திரியிலையா, ஒரே மூச்சில் எழுதி அனுப்பிடுவாங்களா இல்ல முதல்ல ரஃப் டிராஃப்ட் எழுதிப்பாங்களா, மேஜை எண்ட உட்கார்ந்து எழுதுறதா, இல்ல சில பேர் மடியில பலகையோ தலகாணியோ வச்சு அதுக்கு மேல எழுதுவாங்களே, அப்படி ஏதானும் பழக்கமா என்று இந்த ரீதியில் பல கேள்விகள். அவங்களுக்கு எல்லாரையும் போல் 2 கண் 2 கைதானா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா உண்டா என்று கேட்காத குறைதான். அவளை பொறுத்தவரையில் காமினி இந்த ஒளிவட்டம் எதுவும் இல்லாத சாமானிய பெண். அவளோடு பள்ளியிலும் கல்லூரியிலும் சக மாணவியாய் பயின்றவள் கற்பகம். இருவரும் ஒத்த மனங்களின் காரணமாய் அப்போதிலிருந்தே நெருங்கிய தோழிகளாகிவிட்டார்கள். சந்ததிகளுக்கு பரவக்கூடிய ஓர் அபூர்வ இரத்த கோளாறு தனக்கு இருப்பதால் தான் மனம் செய்து கொண்டு முறையான மனவாழ்வு நடத்தினாலும் குழந்தை பேறு மட்டும் கூடாது என்று அனுபமா செய்திருக்க முடிவை காமினி புரிந்து கொண்டாள், ஆமோதித்தாள். குழந்தை பெற்றால்தான் பெண்ணுக்கு முழுமையா என்ன என்று கேட்கும் அனுபமாவின் மன முதிர்ச்சியில் ஒரு புது பரிமாணத்தை கண்டு அதன் அடிப்படையில்தான் காமினி இன்று வெளிவந்த கதையை எழுதி அனுபமாவுக்கும் காட்டியிருந்தாள். ஏன் மிஸ் அனுபமா, குழந்தைகள் அவசியமில்லைன்னு உங்க ஃப்ரெண்ட் எழுதியிருக்காங்களே, அப்படின்னா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே பிடிக்காதா, ஆண்களை வெறுக்கிறவங்களா என்று கேட்டார் தலைமை குமாஸ்தா. காமினிக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. பின்ன குழந்தைகள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, தனக்கு குழந்தையை பிறக்க வேணாம்னு ஒரு பெண் நினைக்கிறது ஒன்னும் தப்பில்லை அப்படிங்கிற பாயிண்ட் தான் எழுதியிருக்கா, வேறொன்னும் இல்ல. நீதான் இன்ஸ்பிரேஷன் ஆக்கும் என்றார் துரைராஜன் குத்தலாக. அனுபமா பேசவில்லை. குழந்தை வேணாங்கிற கதாநாயகி அப்போ கல்யாணமே செய்துக்காம வாழ்ந்திருக்கணும், தாம்பத்திய உறவு எதுக்கு என்றார் தலைமை குமாஸ்தா. இப்படி சிந்திப்பவர்களுக்கு பதில் சொல்ல முயல்வது வீண் என்று கருதி அனுபமா, எனக்கு வேலை இருக்கு, போகட்டுமா என்று எழுந்து போய்விட்டாள். ஆம்புளை வேணும், ஆனா குழந்தை வேணாமாமோ, அசிங்கம் அசிங்கம் என்று அவர் தொடர்ந்து சொன்னதும், இதில் அசிங்கம் என்ன இருக்கு என்று ரங்கநாதன் கேட்டதும் அவள் காதில் விழுந்தது. ரங்கநாதனை போன்ற ஆண்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறார்களே என்ற நன்றி மனத்தில் உணர்வாகியது. வீட்டுக்கு போனதுமே ஓடி வந்து காலை கட்டிக்கொண்ட குழந்தையை எடுத்து தோளோடு சேர்த்து கொண்டு மோவாயை தொட்டு கொஞ்சினாள். கடியாரத்தில் முள்ளு நான் சொன்ன இடத்துக்கு இன்னும் வரல பாத்தியா, அதுக்குள்ள அத்தை வந்துட்டேன் இல்ல. முள்ளு வரல, அத்தை வந்தாச்சு. அத்தை உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தியா? கேட்பரிஸ் சாக்லேட் முதலில் குழந்தையின் கண்களிலும் பிறகு நாவிலும் இனித்தது. அத்தைக்கு இந்தா. எச்சில் பளபளக்கும் சாக்லேட் முனையை ராஜி அவளிடம் நீட்டிய போது அனுபமா பரவசத்தில் மிதந்தாள். காட்சி 3. ரங்கநாதன் போன்றோர் அப்படி ஒன்றும் அபூர்வ வர்க்கம் அல்ல என்பது 2 மாதங்களுக்கு பின் ஒரு நாள் தெரிய வந்தது. ஞாயிறு மாலை காமினியும் அவளும் மவுண்ட் ரோட்டில் ஒரு முற்போக்கு தமிழ் திரைப்படம் பகலாட்டம் பார்த்துவிட்டு தியேட்டரிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். நம்ம முற்போக்கெல்லாம் நாகரீக உடையிலும் இங்கிலீஷ் பேச்சிலும் தான்.
சிந்தனையிலும் செயல்லேயும் நம்ம கொள்ளுப்பாட்டன் காலத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்றாள் காமினி. ஐ அக்ரி. இந்த மாதிரி படங்களை பாக்குறப்ப ஏமாத்தமா இருக்கு. சில பத்திரிகை கதைகளை படிக்கிற போதும் தான். உன் கதையில் அந்த வரிகளை நீக்கினதை பத்தி ப்ரொடெஸ்ட் பண்ண போறதா சொன்னியே, என்ன ஆச்சு? பண்ணினேன். ஸ்பேஸுக்காக கதையை கொஞ்சம் குறைக்க வேண்டியதா இருந்ததுன்னு சொன்னார். அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி போன வாரம் இன்னொரு கதை கேட்டு லெட்டர் எழுதினார். சொல்லும் போதே காமினி புன்னகை செய்தாள். ரியலி? நீ என்ன பதில் போட்ட? மனமார்ந்த நன்றியை சொன்னேன். கூடவே சந்தர்ப்பங்கள் காரணமாய் தற்சமயம் எதுவும் எழுத இயலாம இருப்பதற்கு வருத்தமும் தெரிவிச்சுக்கிட்டேன். இப்போது அனுபமா புன்னகைத்தாள். குட் ஃபார் யூ என்றவாறு தோழியின் கையோடு கைப்பிணைத்துக் கொண்டே ஹோட்டல்ல காபி குடிச்சிட்டு போவோமா என்றாள். நேரம் ஆயிடுச்சு அனு, இன்னொரு நாள் போகலாமே. மோகனுக்கு 4 வயசாயிட்டாலும் அஸ்தமிச்சுட்டா அம்மா வேணும். அதுவும் தவிர ரத்தினம் கூட என்னோடு சேர்ந்து காபி குடிக்க காத்துக்கிட்டு இருப்பார். ரத்தினம் அவள் கணவன். திருமணமாகாத தோழியிடம் அவள் இது போன்ற நளின விவரங்களை கூச்சமின்றி சொல்ல முடிவதே தம் இருவரின் தோழமை எத்தனை ஆழ்ந்தது, ஆத்மார்த்தமானது என்பதை காட்டுவதாகும் என்று அனுபமா நினைத்து கொண்டாள். வெளிவாசலை கடந்து ஆட்டோவை தேடி கண்களை பாயவிட்ட காமினி சட்டென்று முகம் மலர ஹலோ என்றாள். ஹலோ. அவனும் உள்ளே இருந்து கூட்டத்தோடுதான் வந்து கொண்டிருந்தான். வயது 35லிருந்து 40ற்குள் இருக்குமா? நடுத்தர உயரத்திற்கு சற்று மேலே ஒல்லியாக இருந்தான். வழுக்கையில் அகலத் தொடங்கிவிட்ட நெற்றி, ஒளிமிக்க விழிகள். மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ் அனுபமா சம்பந்தம், ஆடிட்ஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீஸ்ல குமாஸ்தா. அனு, இவர் மிஸ்டர் J.L. முரளிதர். என்டர்பிரைசஸ் லிமிடெட் மார்க்கெட்டிங் பிரிவில் பெரிய உத்தியோகம் பார்க்கிறார். நாங்க முந்தி தீநகர்ல இருந்தப்ப இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தான் இருந்தோம். இவரும் காலம் சென்ற இவர் மனைவியும் அப்ப எங்களுக்கு அறிமுகமாகி 2 குடும்பங்களும் நல்ல சிநேகமாயிட்டோம். முரளிதர் வணக்கம் செய்தான். ஒரு வருங்கால எழுத்தாளர் எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்கன்னு அப்ப எங்களுக்கு தெரியாது மிஸ் சம்பந்தம். காமினியோட முதல் கதை வெளிவந்தப்ப விமலாவுக்கும் எனக்கும் பெருமை பிரிபடல. என்னமோ நாங்களே கதை எழுதிட்ட மாதிரி. வழக்கமான மரியாதை பேச்சுகளில் அனுபமாவின் மனம் லயிக்கவில்லை. அவளுக்கும் வீடு திரும்பும் வேகம் பற்றி கொண்டது. அண்ணாவும் அண்ணியும் என்னதான் அவள் சுதந்திரத்தை மதிப்பவர்களானாலும் மிகவும் நேரமாகி இருட்டிய பின்னும் அவள் வீடு திரும்பாவிட்டால் கவலைப்படுவார்கள். ராஜிக்குட்டியும் அத்தே எங்கே என்று தேட ஆரம்பிக்கும். காமினியின் மகன் அவளை தேடுவதற்கு எல்லளவும் குறைந்ததில்லை. இது பெற்றால்தான் குழந்தையா? படம் பிடிச்சுதா முரளி என்று காமினி விசாரித்துக் கொண்டிருந்த போதும் அனுபமாவின் அக்கறை அதில் செல்லவில்லை. முரளிதர் சொன்னான், மாறுதலாய் செய்யணும்னு நினைச்சு எடுத்திருக்காங்க. ஆனா கடைசி வரை அந்த வேகம் இல்லையே. கற்பழிக்கப்பட்ட பெண் அப்புறம் கல்யாணம் செய்துகிட்டு எல்லாரை போல் வாழ்ந்தாள் அப்படின்னு காட்ட தைரியம் இல்லாம தாலி கட்டிக்கிட்ட மறு நிமிஷம் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து விழுந்தான்னு எழுதுற கதைக்கு முற்போக்குன்னு ஒரு பெயர் எதுக்கு? ஆட்டோவை தேடி தெருவில் சுழன்ற கண்களை அப்படியே அவன் மீது திரும்பினாள் அனுபமா. ஒரு புது சுவாரஸ்யத்தின் தாக்கலில் ரங்கநாதன் போன்ற ஆண்கள் அரிதல்ல என்ற விழிப்பு அப்போதுதான் ஏற்பட்டது. காட்சி 4. நட்பு எப்படி வளர்ந்ததென்று குறிப்பிட்டு சொல்ல தெரியவில்லை. தற்செயலான சந்திப்புகள் நிகழ்ந்தன. பிறகு ஒருவரையொருவர் பிடித்திருந்ததால் பேசவும் ஒத்துப்போகவும் விவாதிக்கவும் சண்டை போட்டு சுவைக்கவும் விஷயங்கள் இருந்ததால் முனைந்து ஏற்படுத்திக் கொண்ட சந்திப்புகள் நிகழ்ந்தன. அணு, முரளி என்று சகஜமான விழிகள் தோன்றின. இந்த நீங்க சாங்கியம் எல்லாம் எதுக்கு என்று அவன் ஒரு முறை கேட்டபோது ஒருவருக்கொருவர் நீயானார்கள். ஒன்றாக ஒரு சமயம் சினிமாவுக்கு போய் வந்தார்கள். அனுபமாவை அவள் அண்ணன் நடேசனும் அண்ணி நித்யாவும் எதுவும் சொல்லவில்லை. நீ அறிவு முதிர்ச்சி பெற்றவள், உன் செயல்களுக்கு நீ பொறுப்பேற்க கூடியவள் என்று புரிந்து கொள்ளும் தன்மை அவர்கள் புன்னகையில் தெரிந்தது. முரளியை அவள் தன் வீட்டுக்கு அழைத்து வந்து அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அவன் அழைப்பு கிணங்கி ஒரு நாள் அவன் வீட்டுக்கு சென்று அவனுடைய 2 குழந்தைகளை சந்தித்தாள். 10 வயது பையன் சுரேஷ், 6 வயது பெண் லதா. இருவரும் முதல் முறை எட்ட நின்று அவளை ஏற இறங்க பார்த்தார்கள். நீ யாரு என்றாள் லதா. நான் அனுபமா முரளியை பார்த்தாள். இவங்க என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட். உன் ஃப்ரெண்ட் சாவித்ரி, வசந்தா, அப்புறம் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ் அரவிந்த், மதியழகன் இவங்கெல்லாம் இல்லையா? அந்த மாதிரி என்று முரளிதர் மகளுக்கு பதில் சொன்னான். சுரேஷ் முகத்தில் நுட்பமான பாவனை ஒன்று எழுந்தது. ஆம்பிளையும் பொம்பளையும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் என்றான். அனுபமா திகைத்து போனாள். குழந்தை பருவத்திலிருந்தே எப்படி பால் பேதத்தின் விஷ விதைகளை ஊன்றி விடுகிறது இந்த சமூகம்? கன நேரம் திக்குமுக்காடி போனவள் அந்த பேச்சை மாற்ற எண்ணி சிறுமியை பார்த்து, உன் பேர் என்னம்மா என்றாள். மை நேம் இஸ் எம் ஸ்வர்ணலதா.
பதில் கான்வென்ட் மிடுக்குடன் வந்தது. அனுபமா புன்னகை செய்தவாறு தமிழ்ல சொல்லு என்றாள். தமிழ்லையும் என் பேரு எம் ஸ்வர்ணலதா தான். அனுபமா சிரித்து விட்டாள். காட்சி 5. துரைராஜன் படபடத்தான். யார் அந்த ஆள்? எவ்வளவு நாளாக தெரியும்? தனியா அவன் கூட சினிமாவுக்கு போற அளவுக்கு சிநேகிதம் எப்படி வந்தது? உங்க பேச்சில் ஒரு முரண்பாடு இருக்கு துரை. இன்னொருத்தர் கூடவும் போயிட்டு தனியாவும் எப்படி போக முடியும்? அவன் அவளை கோபமாய் முறைத்தான். கிண்டலா? ஒழுங்கா பதில் சொல்லணும். நீ யாரோ ஒருத்தன் கூட சினிமாவுக்கு போனியா? யாரோ ஒருத்தன் இல்ல, எனக்கு தெரிஞ்ச மனுஷன்தான். பேரு முரளிதர், வயது 40, உயரம். ஸ்டாப் இட். இப்படியெல்லாம் நீ இன்னொருத்தன் கூட வெளியே போகலாமா? அதை கேட்க நீங்க யாரு? அவள் கோபமாய் விழித்து பார்க்கவில்லை, உரத்து பேசவில்லை. இயல்பான குரலில் புன்னகையோடு கேட்டாள். துரைராஜன் கனநேரம் அயர்ந்து போனான். அப்போ நான் கேட்க கூடாதா? உன்கிட்ட நான் வச்சிருக்கிற அன்பு இருக்கிறதால நீங்க என் விஷயங்களில் எல்லாம் தலையிட்டு அதிகாரம் செய்யலாம்னு அர்த்தம் இல்லையே. நான் உன் கணவன் இல்ல, அதானே நீ சொல்ல வர? கணவனாயிருந்தாலும் என்னை விலைக்கு வாங்கிட்ட மாதிரி நடந்துகிட்டா நான் பொறுத்துக்க மாட்டேன். அப்படி நினைக்கிற மனோபாவம் உள்ள ஒருத்தனை முதல்ல நான் கணவனாய் ஒத்துக்கவும் மாட்டேன். அதாவது என்னை நீ கல்யாணம் செய்துக்க மாட்ட, அதானே? அனுபமா ஒரு விள்ளல் இட்லியை எடுத்து சட்டினியில் நனைத்துக் கொண்டாள். சிறிது நேரம் அதையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு விள்ளலை வாயில் போடாமல் இலையிலேயே திரும்ப வைத்தாள். நாம இந்த விஷயத்தை பற்றி எத்தனையோ வாட்டி பேசியாச்சு இல்லையா துரை? உன் பதில் அதேதானா? எப்படி மாற முடியும்? குழந்தைங்க வேணும்னு நினைக்க உங்களுக்கு உரிமை இருக்கு. எனக்காக நீயும் குழந்தைங்க வேணும்னு நினைக்க முடியாதா? ஒருத்தர்கிட்ட அன்பு இருந்தால் அவங்க நமக்காக தங்களுடைய கொள்கைகளை விட்டுடணும்னு கேட்க கூடாது துரை. அன்புக்காக ஒருத்தர் தானாய் தன் கொள்கைகளை விட்டு கொடுக்கலாம் இல்லையா? இந்த கேஸில் விட்டு கொடுத்தா என்ன ஆகும்? நோயுள்ள குழந்தைங்க பிறக்கிற பட்சத்தில் உங்களுக்கும் மனநிறைவு இல்லாம அவங்களுக்கும் அநியாயம் செய்தவளாயிடுவேனே. சுத்தி வளைக்காதே. உனக்கு என்னை விட அந்த முரளிதரை அதிகம் பிடிச்சிருக்கு, அதானே விஷயம்? அவனை கல்யாணம் செய்துக்க போறியா, இல்ல சினிமா அங்கே எங்கன்னு சுத்துறதோட சரியா? அவனுடைய ஆவேசமான முகம் ஒரு சிறுவனுடையது போல் இருந்தது. அவள் மெல்ல சிரித்துவிட்டு சிற்றுண்டியை சாப்பிடலானாள். பதில் சொல்ல மாட்ட. டிஃபன் நல்லா இருக்கு, நீங்களும் சாப்பிடுங்க துரை. ஆறி போகுது பாருங்க. அந்த முரளிதரை கல்யாணம் செய்துக்க போறியா? அதை பத்தி இதுவரை எதுவும் யோசனை இல்ல. நாங்க நல்ல நண்பர்களா இருக்கோம். ஒன்னாய் உட்கார்ந்து பேசுறது, சில சமயம் வெளியே போறது, இதெல்லாம் ரசிக்கிறோம், அவ்வளவுதான். அவள் சாப்பிட்டு முடித்தாள். பிறகு எழுந்து போனாள். அவன் டிஃபனை தொடவில்லை. கண்ணாடி தம்ளரை கைகளிடையே இப்படியும் அப்படியுமாய் சுழற்றிக் கொண்டு வெகுநேரம் அசையாமல் உட்கார்ந்திருந்தான். தம்ளருள் நீரின் தன்மை சிறிது சிறிதாய் குறைந்தது. காட்சி 6. ராஜிமா, அதோ பாரு கிளி, பச்சை கிளி பாரு. நேரு பூங்கா. வேளையை தாண்டி அமைந்திருந்த ஓலை குடிசைகள் சமீபத்து மழையினால் நீரில் மூழ்கி அவலமுற்றிருந்தாலும் பூங்காவிலும் மாலை நேரத்து புத்துயிர் கோலாகலமாய் பூத்திருந்தது. ஜன நடமாட்டத்தின் உச்சி ததும்பலாக அங்கங்கே பிஞ்சி குரல்களின் கூவல்கள், கேள்விகள், சிரிப்புகள். நித்யாவும் நடேசனும் சற்று தொலைவில் இருக்க ராஜி வழக்கம் போல் அத்தையின் விரலை பிடித்துக் கொண்டு நின்றாள். கதிரொளியின் மாலை பொன் மரங்களை ஊடுருவி வந்து அதே சமயம் காற்றும் லேசாக வீசுகையில் பசைய இலைகள் ஒரே சமயத்தில் வெயிலுக்கும் குளிர்ச்சிக்கும் கருவியாயின. எங்கே கிளி, எங்கே? அத்தோ, அந்த மரக்கிளை பாரு, பச்சை உடம்பும் சேப்பு மூக்குமாய். எங்கே எங்க? அனுபமா குழந்தையை தூக்கிக் கொண்டு அவள் கண்களை மேல் நோக்கி வழிகாட்டினாள். அங்கே அங்கே பாரு. அதோ பச்சை கிளை பக்கத்தில் பச்சை கிளி தெரியுதா? சின்ன நெற்றி சுருக்கங்களிடையே உன்னிப்பு. அடுத்த கணம் பளீர் என்ற அந்த முகத்துக்கென்று ஒரு தனி சூரிய கிரகணம் படர்ந்தார் போல் கண்கள் ஒளிவிட்டு விரிந்தன. தெரியுது, அதோ அதோ. ஆள்காட்டி விரல் தளிராய் நீண்டது. அங்கே, அதானே அத்தை, அதானே கிளி? ஆமாம், அதேதான். ராஜி கைகளை கொட்டினாள். கிளி ஜோரா இருக்கத்தே. நம்ம வீட்டுக்கு ஏன் கிளி வரமாட்டேங்கிறது? காக்கா வருது, குருவி வருது, நாய் பூனை எல்லாம் வருது, கிளி வரலையே. கிளி எல்லாம் மரம் இருந்தா தாமா வரும். நம்ம வீட்டுல பூச்செடிங்க மட்டும் தானே இருக்கு. அப்போ நமக்கு கிளியே கிடைக்காதா? எனக்கு கிளியை ரொம்ப பிடிச்சிருக்கத்தே. இந்த கிளியை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? எப்படி முடியும்? அது அவ்வளோ அவசரத்துல இருக்கு. நாம பிடிக்க போனாலும் பறந்து போயிடாது. ராஜியின் முகம் வாடிவிட்டது. அனுபமா அவளை முகத்தோடு முகம் சேர்த்து கொண்டாள். கவலைப்படாதே, நீ ஸ்கூலுக்கு போய் சமத்தா படிக்கிறேல்ல, அதுக்கு பரிசாய் உனக்கு ஒரு கிளி வாங்கி தரேன். என்ன? உன் பெட் கிளி.
கூட்டுல வச்சுக்கிட்டு நீயே அதுக்கு சாப்பாடு கொடு, பேச கத்துக்குடு. அது உன்னை அக்கான்னு கூப்பிடும். அப்ப எப்படி இருக்கும்? என்ன அக்கான்னு கூப்பிடுமா? கிளியா என்ன அக்கான்னு கூப்பிடும்? ஆமாம், கிளிதான் உன்னைத்தான் அக்கான்னு தான் கூப்பிடும். ராஜியின் முகத்தில் சந்தோஷம் குதித்து வந்தது. உணர்ச்சி மிகுதியில் சிலிர்த்து போன குழந்தை எதுவும் சொல்ல தெரியாத மௌன பிரவாகமாய் அத்தையின் கழுத்தை இறுக கட்டிக்கொண்டாள். அருகில் பேச்சு குரல் கேட்டது. ரைட், கான்னாஸ் தான். இப்போ இந்த பூ என்ன சொல்லுது பார்க்கலாம். தெரியலையா? சுரேஷ், உனக்கு தெரியுதா? அவள் ஹலோ, குட் ஈவினிங் என்று கூறியபடி திரும்பி நிற்பதற்குள் ஆன்டி என்று இரு இளங்குரல்கள் முகமன் கூறின. சுரேஷும் லதாவும் அவளை நோக்கி மகிழ்ச்சியோடு ஓடி வந்தனர். அவர்களுக்கு பின்னே இன்னும் பெரிய மகிழ்ச்சியாய் முரளிதர். எங்கே இவ்வளவு தூரம் என்றாள் அவனிடம். ஏன், நேரு பார்க் உனக்கு சொந்தம், பனகல் பார்க்கு தான் எனக்கு சொந்தமா? அவன் சிரித்தான். பிள்ளைக ரொம்ப தூரமா எங்கேயானும் போகணும், நாங்க அதான் இந்த பக்கமா வந்தோம். இந்த பக்கமா வந்தவங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே. நாங்க என்னமோ உங்க வீட்டுக்கு வராதவங்க மாதிரி இல்ல பேசுற. ராஜி பேபி, என்னண்ட வரியாமா? தலை உறுதியாய் மறுப்பில் அசைந்தது. போடு சக்கை, அழுத்தந்திருத்தமாய் சொல்றத பாரு. சரியான அத்தை பைத்தியம். நீயும் உன் மருமகளும் மட்டும்தான் வந்திருக்கீங்களானோ? அண்ணாவும் அண்ணியும் கூட வந்திருக்காங்க. என்னடா சுரேஷ், எப்படி இருக்க? டேர்ம் எக்ஸாம் எல்லாம் நல்லா செய்திருக்கியா? அடடா லதா குட்டி, உன் தலையில் பூ அவுந்து தொங்குதே, இரு சரி பண்ணி விடுறேன். ராஜியை இறக்கிவிட்டு அனுபமா லதாவின் மல்லிப்பூ சரத்தை நோகாமல் அகற்றி இரட்டை பின்னலின் இடையே பிறைநிலவாக பொருத்தினாள். உறுத்து பார்த்து கொண்டிருந்த ராஜி திடீரென்று ஓவென்று அழ ஆரம்பித்து அத்தையை கட்டிக்கொண்டாள். என்னம்மா கண்ணு? ராஜிமா, என்னாச்சு? நீ என் அத்தைதான், என் அத்தைதான். ஆமாம், உன் அத்தைதான். அந்த அந்த பொண்ணுக்கு பூ வைக்க கூடாது. கேவல்களில் உடம்பு அதிர்ந்தது. அடி அசடு என்று அனுபமா அவளை அருகில் இழுத்து முகத்தை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினாள். ராஜியின் அழுகை சப்தம் கேட்டு விரைந்து அங்கு திரும்பி அவள் பெற்றோர் விஷயம் அறிந்து புன்னகைத்தார்கள். முரளியையும் அவன் குழந்தையையும் மலர்ந்த முகத்துடன் விசாரித்தார்கள். அவனுக்கும் அனுபமாவுக்கும் இடையே ஒரு நட்பு இருப்பது அவர்களுக்கு தெரியும். அந்த நட்பின் தன்மையை அவர்கள் ஆராய முற்படவில்லை. அனுபமாவுக்கு 29 வயது ஆக போகிறது. தெளிவாய் சிந்திக்கும் மனமுதிர்ச்சி பெற்றவள், எதையும் தெரிந்து செய்பவள். இவனோடு அவள் நட்பு எத்தகையதாய் இருந்தாலும் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயார். அந்த அளவுக்கு அவளிடம் அவர்களுக்கு அன்பும் அவள் அறிவில் நம்பிக்கையும் இருந்தன. பெற்றோரை இழந்த தங்கையின் மீது அண்ணன் என்ற முறையில் சர்வாதிகாரம் செலுத்த நடேசன் என்றுமே நினைத்ததில்லை. இதோ பாத்தியா ராஜி, இது ஒரு அக்கா, இது ஒரு அண்ணா. இவங்களை நீ எத்தனை வாட்டி பார்த்திருக்கிற? பொறாமையை தடுத்து அந்த குழந்தையை மற்ற சிறுவர்களுடன் இயல்பாய் பழக கற்றுக் கொடுக்கும் முயற்சியில் அனுபமா ஈடுபட்டிருந்தாள். ராஜியின் ஆவேசம் அதிகம் மாறவில்லை. ஒரு கையால் அத்தையின் சேலையை கெட்டியாய் பற்றிக்கொண்டுதான் பிறரிடம் கவனம் செலுத்தினாள். ராஜி நல்ல பிள்ளையாம், எல்லோரோடும் ஆசையாய் பழகுவாளாம். இல்லாட்டி கிளி பேசுறப்போ அசட்டக்கானில்ல சொல்லிடும். எங்க ராஜிக்கு அத்தை இருந்துட்டா போதும் மிஸ்டர் முரளிதர். பசி தாகம் கூட தெரியாது. நாங்க கூட அவளுக்கு வேணாம். ஊர்ல எங்க அப்பா என் கடைசி தங்கைக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறார். நிச்சயம் ஆயிடுச்சுன்னா குழந்தையை அணுக்கிட்ட விட்டுட்டு இவரும் நானும் மட்டும் கல்யாணத்துக்கு போகலாம்னு கூட யோசிக்கிறோம். ஏண்டி, அத்தையோட இருக்கியா என்று நித்யா மகளின் தலையில் செல்லமாய் தட்டினாள். உன் தங்கைக்கு ஆகராப்ல என் தங்கைக்கும் கல்யாணம் நிச்சயமாயிட்டா எத்தனை நல்லா இருக்கும் என்றார் நடேசன் சிரித்துக்கொண்டே. இவள்தான் தானே தன் கல்யாணத்தை பிரச்சனையாக்கிட்டு இருக்காளே, இல்லைன்னா எப்பவோ ஜாம் ஜாம்னு நடந்திருக்க வேண்டியதில்ல என்ற நித்யா முரளியை பார்த்து, 8 வருஷமா இவள் கல்யாணத்தை பத்தி நாங்க கவலைப்பட்டு வரோம் மிஸ்டர் முரளிதர் என்றாள். முரளிக்கு அது தெரியும். அனுபமாவோடு சிநேகம் ஏற்பட்ட பிறகு இருவரும் தங்களை பற்றிய சில விஷயங்களை ஒருவருமொருவர் சொல்லியிருந்தார்கள். கவலைப்படாதீங்க மிஸ்ஸஸ் நடேசன், யாரு கண்டாங்க, இவளுக்கும் சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதோ என்னமோ என்றான் முரளிதர். அவன் அப்படி சொன்னதன் அர்த்தம் அன்றிரவுக்குள் புரிந்து போயிற்று. நடேசனின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவன் தன் குழந்தைகளுடன் அவர்களுடைய கிளம்பி அருகில் புரசவாக்கம் நெடுஞ்சாலையில் இருந்த அவர்கள் வீட்டுக்கு சென்றான். நித்யா குழந்தைகளுக்கு பிஸ்கெட்டும் முரளிதருக்கு தேநீரும் வழங்கு உபசரித்தாள். 3 குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு அனுபமா ஹாலில் விளையாடினாள். ராஜி சற்று விரைப்பாகவே இருந்தாலும் அழவில்லை. சிறிது நேரத்தில் ராஜி தூங்கி போனதும் அனுபமா அவளை படுக்கையில் கிடத்துவிட்டு வந்தாள். சுரேஷும் லதாவும் அங்கிருந்த டெனிஸ் தி மெனஸ் படப்புத்தகம் ஒன்றில் லயித்து போனார்கள். நித்யா சமையலறைக்கு சென்றாள். நடேசனும் ஏதோ வேலையாய் சற்று அங்கிருந்து சென்ற போது முரளிதர், அனு, உன் கூட கொஞ்சம் தனியாய் பேச முடியுமா என்றான். புருவங்களை உயர்த்திய அனுபமா,
இப்போ இங்கே நாம் தனியாய்த்தானே இருக்கோம் முரளி, பேசேன் என்றாள். இங்கே ஹால்ல யாரும் எந்த நிமிஷமும் வரலாம். உனக்கு தடை இல்லைனா உன் ரூமுக்கு போவோமா? அவள் அறையில் அவன் அதிக பீடிகை ஏதுமின்றி வெகு நாள் யோசித்து சேர்ந்த முடிவை வெளியிடும் எளிமையுடன் கனிவான நிதான குரலில் கேட்டான். அனு, நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கலாமா? அவள் வியப்புற்றாள். முரளியுடன் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பழகி வந்தாலும் இப்படி ஓர் எண்ணம் அவனுக்கு தோன்றியிருப்பதற்கு எவ்வித அறிகுறியும் தென்பட்டிருக்கவில்லை. இப்போதும் அவன் உணர்ச்சி வசப்பட்டு பதட்டப்படவில்லை. இமைகள் படபடக்க, உடம்பு ஒரு நிலைப்படாமல் வேர்த்து தடுமாறி, முகம் சிவந்து கையை பற்றி, டார்லிங், நான் உன்னை காதலிக்கிறேன் என்று சிருங்கார பேச்சுகள் கொட்டி ஹீரோ போஸ்ட் கொடுக்க அவன் என்ன முதிராத இளைஞனா, அல்லது அவளுக்குத்தான் கனவு கண்கள் படைத்த 16? இருவரும் விவரம் தெரிந்தவர்கள். அவனுடைய பிரகாசமான கண்கள் படபடப்பின்றி ஆழ்ந்து நோக்கின. அவன் நாற்காலிக்கு சற்று தள்ளி ஜன்னலோரம் நின்றிருந்தான். காதல் என்பது அப்படி எட்ட இருந்தே சலனமற்ற ஆழத்திலிருந்து கனிந்த சொற்களாக அமைதியுடன் வெளிப்பட முடியும் என்று நிரூபிப்பவன் போல் நின்றிருந்தான். அவன் அவளை விரும்புகிறான் என்பது மட்டுமல்ல, அந்த அன்பு எத்தனை முதிர்ச்சியுடையது என்பதும் அவன் கேள்வியிலேயே தொனிப்பதாக இருந்தது. நான் உன்னை மணக்க விரும்புகிறேன் என்றோ, நீ என்னை மணந்து கொள்வாயா என்றோ அவன் பேசவில்லை. நாம் இருவரும் மணந்து கொள்ளலாமா என்ற கேள்வியின் மூலம் கல்யாண பந்தத்தில் 2 பேர் ஒரே விதமாய் சம்பந்தப்பட்டு பங்கேற்கும் சமத்துவத்தை ஒப்புக்கொண்ட அடிப்படையில் பேசுகிறான். அவன் அப்படித்தான் பேச முடியும். அவன் குணத்துக்கு அதுவே சிறப்பு என்று அவள் தனக்குள் பாராட்டினாள். மறுகணம் தான் அப்படி ஒதுங்கி பாராட்டுவதை எண்ணி அவளே தூக்கி வாரி போட்டுக்கொண்டு நிலைக்கு வந்தாள். ஒதுங்கி ரசிக்கும் தருணமாயுது? அவள் வாழ்வை பிணைக்கும் கேள்வியை அல்லவா அவன் கேட்கிறான். நிதான போர்வையில் வந்தாலும் ஆழ்ந்த உணர்ச்சி ஒன்றையல்லவா அவள் முன் நீட்டி, இதை ஏற்பாயா என்று கேட்கிறான். அவளுள் ஒருவித பதற்றம் தோன்றியது. அவன் மென்மையாய் மேலே பேசினான். உன் கல்யாணத்தை நீ பிரச்சனையாக்கி இருக்கிறதாய் உன் அண்ணி சொன்னாங்க. ஆனா உனக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நீ எடுத்திருக்கிற தீர்மானம் எனக்கு புரியுது. அதை விவேகமானதுன்னும் நான் ஆமோதிக்கிறேன், ஒத்துக்கிறேன். குழந்தைங்க வேணும்னு ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இயல்பான ஆசை என் வரைக்கும் ஏற்கனவே நிறைவேறிடுச்சு. நீ மத்தவங்க குழந்தைகளை நேசிக்க பழகி இருக்க. என் குழந்தைகளே உன்னுடையவங்களாகவும் இருக்கட்டும். உனக்கு குழந்தை பிறக்க வேணாம், நான் ஆபரேஷன் செய்துக்கிறேன். உன்கிட்ட எனக்குள்ள அன்பு காரணமாய் உன்னோடு நான் சந்தோஷமாய் இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதேபோல் உன்னை சந்தோஷமாய் வச்சுக்கவும் என்னால் ஆனதையெல்லாம் செய்வேன். நான் உன்னை விரும்புற விதத்தில் நீ என்னை விரும்ப முடியாட்டியும் என்னை கல்யாணம் செய்துகிட்டது பத்தி நீ வருத்தப்படாமல் இருக்கிறபடி நிச்சயம் நான் நடந்துப்பேன். இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலானு. அவன் ஆர்வமாய் அவள் முகத்தை பார்த்தான். அனுபமா அசையாமல் உட்கார்ந்திருந்தாள். இன்னும் என்ன சொல்ல வேண்டும் அவன்? மனதை திறந்து காட்டி மௌனமாகி விட்ட பின் அவள் பதற்றம் அதிகரித்தது. திடீரென்று இப்படி ஒன்று நடந்ததில் திகைப்பு தோன்றியது. புதுமையை எதிர்கொள்வதில் ஒரு வகை சிலிர்ப்பும் ஓடியது. சட்டென்று பேச முடியவில்லை. கைகளின் வேர்வையை துடைத்துக் கொண்டாள். திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் தீவிரமாய் சிந்தித்ததில்லை. குழந்தைகள் விஷயமாக அவள் செய்திருந்த தீர்மானத்துக்கு உடன்படும் ஆடவன் எவனும் இல்லையென்றால் என்றும் கன்னியாகவே வாழவும் தயாராயிருந்தாள். ஆனால் திருமணத்தை அவள் வெறுக்கவும் இல்லை. இப்போது அவள் ஏற்கக்கூடிய வகையில் ஒரு ஏற்பாட்டை அவன் சொல்கிறான். ஒரு நல்ல மனிதன் அவளிடம் அன்பு கொண்டு அவர்கள் இணைந்து வாழ ஒரு வழி சொல்கிறான். அவன் முகமெங்கும் ஆவல் ததும்புகிறது. அவளுக்கும் அவனை பிடிக்கிறது. ஆனால் கல்யாணம் என்பது ஒரு பெரிய மாறுதல். அவசரமில்ல, நிதானமா யோசிச்சு பதில் சொல்லு. அவன் குரல் மிருதுவாய் ஒலித்தது. காட்சி 7. முரளிதருடன் தனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்ட விஷயத்தை எப்படி துரைராஜனிடம் தெரிவிப்பது என்று யோசித்தபடியே அனுபமா அலுவலகத்தில் அவனுக்கு குட் மார்னிங் சொன்னாள். குட் மார்னிங். அவன் நேராக தன் மேஜைக்கு சென்று வேளையில் மூழ்கினான். சிறிது காலமாகவே துரைராஜன் அவளுடன் முகம் கொடுத்து பேசுவதில்லை. தன்னை மறுத்துவிட்டாள் என்ற கோபமா, இன்னொருவனுடன் பழகுவதோடு அதை பற்றி கேட்க நீ யார் என்று கேட்டாளே, என்னும் ஆத்திரமா? எவ்வளவு மனப்பக்குவமற்றவனாய் இருக்கிறான் என்று அவனுக்காக வருத்தப்படாமல் இருக்க முடியவில்லை. மதிய உணவு நேரத்தில் அவன் அவளிடம் வந்தான். இந்த அனுபமா என்று ஓர் உரையை நீட்டினான். திருமண அழைப்புதல். கிரீம் நிற உரையின் மேலேயே கே துரைராஜன் MSc வித் எஸ் சுலோச்சனா BA என்று அச்சிடப்பட்டிருந்தது. உங்களுக்கு கல்யாணமா துரை? ரொம்ப சந்தோஷம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று உற்சாகமாக கூறி உரையிலிருந்து அழைப்பு அட்டையை எடுத்து விரிவாக படித்தாள். அப்பாடா, இனி தன் திருமணம் பற்றி தாராளமாய் சொல்லலாம். அவனை மறுத்து வேறொருவனை மணக்கிறாள் என்ற கோபம் அவ்வளவாய் தோன்றாது. அவனுக்கும் மனமாக இருப்பதாள். ஆபீஸ்ல எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்திருக்கேன். கல்யாணத்துக்கு கட்டாயம் வந்துடு. ஓ, அதுக்கென்ன, உள்ளூர் தானே, அவசியம் வரேன். அப்புறம் துரை,
அனுபமா, நீ என்னை தப்பா நினைக்க கூடாது என்றான் அவன் சங்கடத்துடன் அவள் கண்களை தவிர்த்தவாறு. எதை பத்தி என்றாள் அவள் புரியாமல். உன்னை அவ்வளவு விரும்பிட்டு இப்போ இன்னொருத்தையை பண்ணிக்கிறேனேன்னு. சேச்ச, அப்படியெல்லாம் நான் ஒன்னும் நினைச்சுக்க மாட்டேன். யூசி, உனக்கோ குழந்தை பிறக்கிறது இஷ்டமில்ல, எனக்கானா இட்ஸ் ஆல்ரைட் துரை, எனக்கு புரியுது. நானே உங்ககிட்ட சொன்னதில்லையா நீங்க வேறு பெண்ணை கட்டிக்கிட்டு குழந்தை குட்டியோட வாழணும்னு? ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அனு. நான் இனிமே உன்னை என் சகோதரியா நினைப்பேன். என்னை போன்ற நல்லவன் உண்டா என்னும் தோரணையில் அவன் அமர்த்தலாக நாடகபாணியில் அப்படி சொன்னபோது அனுபமாவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. நிறைய தமிழ் சினிமா பார்ப்பவன் போல் இருக்கிறது. சகோதரியாம். ஏன்? பாலுணர்வோடு பார்க்கவில்லை என்றால் உடனே ஒரு பெண் சகோதரியாகத்தான் ஆகிவிட வேண்டுமா? ஆண் பெண்ணிடையே வேறு வகையான பால் கலப்பற்ற உறவுகள் நிலவ முடியாதா என்ன? தேங்க்ஸ் துரை என்று அவள் திருப்பிச் சொன்ன போது அதிலிருந்த லேசான கிண்டலை அவன் உணரவில்லை. அவள் தொடர்ந்து, இப்போ நான் ஒரு நியூஸ் சொல்ல போறேன் என்றான். என்ன? எனக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. அவன் உடம்பு லேசாய் விரைத்தது. என்ன? யாரோட? முரளிதரோட. அதாவது ஒரு ஆள் கூட நீ ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தியே, அவனா? அவள் முகம் கடுமையாயிற்று. வெடுக்கென்று எதுவும் சொல்லிவிடக் கூடாதென்று வாயில் டிஃபனை திணித்துக் கொண்டாள். சாரி அனு, அந்த அந்த முரளிதர் தானே? என் ஃப்ரெண்ட் முரளிதர். ஆமாம். துரைராஜனின் முகத்தில் இழையோடி மறைந்த பொறாமை அவளுக்கு வியப்பூட்டியது. அந்த கிழவனையா கட்டிக்க போற? அவள் பேசவில்லை. அவனுக்கு குழந்தைங்க இல்லைன்னா பரவாயில்லையாமா? அவருக்கு ஏற்கனவே 2 குழந்தைங்க இருக்கு. விடோயர். ஓ, ரெடிமேட் குடும்பம். உனக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சு போச்சோ. நான் குழந்தை பெத்துக்க மாட்டேங்கிற மனைவி, அதை பத்தி பரவாயில்ல, நான் பெத்துக்கிட்டாச்சுங்கிற கணவன். பலே பலே, கிழவன் கெட்டிக்காரன் தான். அவள் மௌனமாய் காப்பியை பருகினாள். எப்போ கல்யாணம்? அடுத்த மாசம் அவர் கம்பெனியில் அவரை ஒரு ஸ்டடி டூர்ல 6 மாசம் ஜப்பானுக்கு அனுப்புறாங்க. திரும்பி வந்ததும் கல்யாணம். அப்ப இன்னும் 7 மாசத்துக்கு மிஸ் அனுப்பமாதான். அவள் காலி தம்ரலை மேஜை மேல் வைத்துவிட்டு எழுந்தாள். ரைட் துரை, நான் போறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபைலை சரிபார்த்து டிஸ்போஸ் ஆஃப் பண்ணணும்னு எஸ்ஓ சொல்லியிருக்கிறார். அவன் பேசாமல் உட்கார்ந்திருந்தான். அவள் முதுகு கதைவிடை மறையும் சமயத்தில் சட்டென்று, அடடா மறந்துட்டேனே என்றான். அவள் திரும்பி நின்று, என்ன என்றாள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ பிரதர். கதவு கப்பால் அவள் சிரிப்பு ஒளிந்து மறைந்தது. காட்சி 8. 2 மாதங்களுக்கு பிறகு நித்யாவின் தங்கைக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. அவளும் நடேசனும் குழந்தையுடன் மதுரைக்கு கிளம்ப ஆயத்தமானார்கள். அனுபமாவுக்கு தனியாக ஒரு அழைப்பு வந்திருந்தாலும் அலுவலக மும்முரம் காரணமாய் லீவ் எடுக்க முடியவில்லை. பரிசாக ஒரு புத்தகம் வாங்கி அதில் தன் வாழ்த்துக்களை எழுதி அன்னையிடம் கொடுத்து மணமகளிடம் சேர்த்து விட சொல்லியிருந்தாள். நாளே நாளில் நாங்க திரும்பிடுறோம், அதனால் கவலை இல்ல. உன்னை உன் சிநேகிதி காமினி தன்னோடு வந்து தங்க சொல்லியிருக்கிறது ஒரு நிம்மதி என்றான் நடேசன். நான் என்ன பச்சை குழந்தையாண்ணா? இங்க வீட்டுல தனியா இருந்து என்னை நான் பாத்துக்க மாட்டேனா? இல்லைங்கல, ஆனாலும் எங்க திருப்திக்காக காமினி அழைப்பை ஏத்துக்கிட்டு அங்க போய் இருன்னு சொல்றோம் என்றாள் நித்யா. ராஜி அத்தையின் கழுத்தை கட்டிக்கொண்டாள். அத்தே, நீயும் வா, உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன். 4 நாள் தான் ராஜிமா, அப்புறம் அத்தை கிட்ட ஓடோடி வந்துடுவியே. அனுபமா குழந்தையை தேற்றி தலையை வருடி கொடுத்தாள். உன் கூண்டி கிளியும் நானும் நீ எப்போ வரோம்னு பாத்துக்கிட்டே இருப்போம். அக்காவை விட்டுட்டு அது மட்டும் ரொம்ப நாள் இருக்குமா? கா கா என்று கிளி பவள அழகு மலர்த்தியது. அம்மா, நான் அத்தை கூடவே இருக்கேனே என்று ராஜி கெஞ்சினாள். சித்தி கல்யாணம் கண்ணு. எனக்கு ஒன்னும் சித்தி கல்யாணம் பார்க்க வேணாம் போ. நித்யா சிரித்தாள். எங்க அப்பாவும் அம்மாவும் பேத்தியை பார்க்கணும்னு அவ்வளவு தூரம் எழுதியிருக்காட்டி 4 நாளுக்காக குழந்தைய அலட்டாம உன் கூடவே விட்டுட்டு போயிருப்போம் மனு. ராஜிக்கு அத்தை இருந்தா போதும் இல்லையா? அப்பா அம்மா கூட வேணாமே. 4 நாட்களில் ராஜிக்கு அப்பா அம்மா இல்லாமலே போனார்கள். திருமணம் முடிந்து மதுரையிலிருந்து திரும்பி வரும் பயணம் முற்று பெறவில்லை. பெரும் மழையினால் நனைந்திருந்த சாலையில் பஸ் தடம் புரண்டு மரத்தில் மோதியது. விபத்தில் 16 பேர் மரணம், 20 பேருக்கு மேல் படுகாயம். விபத்து தகவல் தெரிந்த அனுபமா பதறிக்கொண்டு ரயிலேறி சென்றபோது நித்யா ஸ்தலத்திலேயே மரணமடைந்து விட்ட விஷயம் தெரிந்தது. நடேசன் தீவிர காயங்களுடன் ஆஸ்பத்திரியில் கிடந்தான். அடியின்றி தப்பியிருந்த குழந்தையை உடம்போடு அணைத்துக் கொண்டு அனுபமா சகோதரன் பக்கத்தில் அழுதபடியே உட்கார்ந்திருந்தாள். நடேசன் மயக்கத்திலேயே இருந்தார். அவ்வப்போது கண்களை திறந்து ஜன்னியில், நித்யாவுக்கு அடிபடலையே, குழந்தைக்கு அடிபடலையே என்று கேட்டு மீண்டும் மூர்ச்சையானார். 3 நாட்களுக்கு பின் நினைவு திரும்பாமலேயே உயிர் பிரிந்தது. 1 மாதம் வரை அனுபமா அதிர்ச்சி நிலையிலேயே இருந்தாள்.
காமினி அவளையும் ராஜியையும் அண்ணா நகரிலிருந்து தன் வீட்டில் வைத்துக் கொண்டு தோழிக்கு வைத்தியம் பார்த்து குழந்தையையும் கவனித்துக் கொண்டாள். அனுபமாவின் கண்கள் சூன்யத்தில் நிலைத்திருக்கும். திடீர் திடீரென்று ஓவென அரற்றுவாள். தூக்க மருந்தின் விளைவால் மயங்கி தூங்கும் போது அண்ணா, அண்ணி என்று கூவுவாள். வெறி கொண்டவளைப் போல் உடம்பை திருகி முகத்தை அரைந்து கொள்வாள். தூக்கத்திலும் உடைப்பெடுத்து அழுவாள். எதுவும் புரியாமல் மருண்டு போன குழந்தை அப்பா, அம்மா என்று அழைப்புகளுக்கு பதில் கிடைக்காமல் கண்முன்னுள்ள ஒரே பழகிய பந்தமான அத்தையிடம் ஒட்டிக்கொண்டு, அத்தே என்னை பாரேன், பயமா இருக்கு அத்தே, என்னை தூக்கிக்க ஏன் என்று கேவினாள். மயக்க ஆழத்திலும் அந்த குரல் உணர்வுகளை தொட்டு அசைக்க அனுபமா அரை பிரஞையிலேயே குழந்தையை அணைத்துக் கொள்வாள். சிறிது சிறிதாய் அந்த நிலை கடந்து அனுபமா மெல்ல வீட்டினுள் நடைபெணமாக உழவத் தொடங்கினாள். இப்போதும் அடிக்கடி முகத்தை கருமை கவ்வியது. பார்வை தாபத்துடன் ஏங்கி சூன்யத்தை துளாவி தேடியது. உதடுகள் மௌனமாய் துடித்தன. கண்கள் இரவின் பெரும் பொழுது கண்ணீர் தவத்தில் நின்றன. ஆனால் குழந்தையின் தேவையை எண்ணி தன்னை சமாளித்துக் கொண்டாள். ஒரு கணமும் ராஜியை பிரியாமல் அந்த 5 வயது நிரம்பாத பிஞ்சு உள்ளம் பெற்றோரின் மறைவினால் குழம்பி வெடித்து மடிந்து போகாமல் இருக்க தன் பாசத்தை கவசமாய் போர்த்தி அரவணைத்தாள். அத்தே, அப்பாவும் அம்மாவும் எங்கே? அவங்க அவங்க நாங்கெல்லாம் சித்தி கல்யாணம் பார்த்துட்டு பஸ்ல வர்றப்போ பஸ் விழுந்துருச்சு இல்ல? அனுபமா குழந்தையை இறுக அணைத்துக் கொண்டாள். அப்போ அப்பாவும் அம்மாவும் கூட விழுந்துட்டாங்க இல்ல? ராஜிமா, எதிர் வீட்டு அக்கா சொல்லுது அப்பாவும் அம்மாவும் செத்துட்டாங்களாம், இனிமே வரவே மாட்டாங்களாம். நான் அனாதையாம். அனாதைனா என்ன அத்தை? யார் சொன்னாங்க நீ அனாதைன்னு? அனாதைனா யாருமே இல்லாதவங்கன்னு அர்த்தம். உனக்குத்தான் நான் இருக்கேனே, என் ராஜி கண்ணுக்குத்தான் அத்தை இருக்கேனே. அன்றிரவு அத்தையின் பக்கத்தில் படுத்திருந்த குழந்தை தூங்கவில்லை. அனுபமா அவளை தட்டி கொடுத்தவாறே சிந்தனையில் ஆழ்ந்து அவ்வப்போது குழந்தைக்கு தெரியாமல் தன் கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள். சிறிது நேரத்தில் குழந்தை தூங்கியிருப்பாள் என்ற நினைப்பில் தட்டுவதை நிறுத்திவிட்டு அவளுக்கு போர்த்தி விடலாம் என்று விரிப்பை விரிக்க குனிந்தவள் விடிவிளக்கு வெளிச்சத்தில் சின்ன கருவிழிகள் இன்னும் மின்னிக் கொண்டிருப்பதை கண்டாள். ராஜிமா, இன்னும் தூங்கலையா? அத்தே, நீயும் செத்து போய் என்னை தனியா விட்டுட்டு போயிட மாட்டியே. அனுபமா குழந்தையை வாரி அணைத்துக் கொண்டாள். மாட்டேம்மா கண்ணு என் ராஜிமா, அத்தை செத்து போகாம உன் கூடவே எப்பவுமே இருப்பேன். பயப்படாதே, அத்தை உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன். கம்மிய குரலில் சொற்கள் கரைந்து மடிந்தன. குழந்தையின் எதிரில் அழக்கூடாது என்ற தீர்மானத்தை மிகுந்த பிரயாசையுடன் கடைபிடித்து நெஞ்சுக்குள்ளேயே அவள் குமுறி வெடித்தாள். காட்சி 9. எனக்கு இனிமே கல்யாணம் காட்சி எதுவும் வேணாம் கற்பகம். ராஜிக்கு ஆதரவாயிருந்து அவளை வளர்த்து ஆளாக்கி முன்னுக்கு கொண்டு வர வேண்டியதுதான் இனிமே என் லட்சியம். தோழிகள் இருவரும் தோட்டத்தில் மாமர நிழலில் பிரம்பு நாற்காலிகளில் அமர்ந்து தேநீர் அருந்தியவாறே பேசிக் கொண்டிருந்தார்கள். பள்ளியிலிருந்து திரும்பியிருந்த ராஜியும் காமினியின் பையன் மோகனும் பவளமல்லி செடிக்கடியில் விழுந்திருந்த பூக்களை திரட்டிக் கொண்டிருந்தனர். ஏன் அப்படி சொல்றானு? கல்யாணத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? நீ கணேசனையும் லதாவையும் ஏத்துக்கலையா? எந்த ஆண் பிள்ளையும் தன் குழந்தைகளை தன் 2ஆம் மனைவி ஏத்துக்கணும்னு எதிர்பார்ப்பானே தவிர அவளுடைய கமிட்மெண்ட்டை அதே மாதிரி தானும் ஏத்துக்கணும்னு நினைக்க மாட்டான். முரளி 2-1 வருஷம் ஏத்துக்கிட்டா கூட போதும். ராஜி கொஞ்சம் பெரியவளானதும் தாத்தா பாட்டியோட போயிருக்க சம்மதிக்கலாம் இல்லையா? துர்நிகழ்ச்சி நடந்த பின் நித்யாவின் பெற்றோர் வந்திருந்தார்கள். ராஜியை தம்மோடு அழைத்து போய் வளர்க்க வேண்டும் என்று அவர்கள் விருப்பம். ஆனால் அவர்கள் எத்தனை கெஞ்சியும் ராஜி சம்மதிக்கவில்லை. அனுபமாவுடன் ஒட்டிக்கொண்டு நான் அத்தையோடத்தான் என்று கண்கள் பயத்தில் பிதுங்கு முறையிட்டாள். பிறந்தது முதல் பழக்கம் அனுபமாவோடுதான். திடீரென்று பெற்றோரை ஒரு சேர இழந்து விட்டதில் அவள் இளம் உள்ளம் ஆடிப்போய் விட்டிருந்தது. அந்த திகிலிலும் திகைப்பிலும் எல்லாமே தனக்கு பகையாகி நிற்பது போல் உணர்ந்த குழந்தை மருட்சியிலும் ஒரே ஒரு நட்பாய், ஒரே ஒரு பரிட்சயமாய் அத்தையை பற்றி கொண்டாள். எப்போதுமே அத்தையோடு நிலவி வந்த பிணைப்பு இப்போது அவளுக்கு தனது ஒரே தாயகமாக தோன்றியது. இந்நிலையில் ஓர் இளங்குழந்தையின் மனம் முறியுமாறு பிரித்து அழைத்து சென்றால் அதற்கு நிலையான தீமை ஏற்பட்டுவிடலாம் என்பதால் ராஜி அத்தையுடனே இருப்பதாய் முடிவாயிற்று. அனுபமாவும் பெற்றோரை இழந்த அக்குழந்தையை பிரிந்திருக்க விரும்பவில்லை. ராஜி ஒரு நாளும் தன் பாட்டன் பாட்டியோட போயிருக்க ஒத்துக்க மாட்டா கற்பகம். நான் மட்டும் அவள் இல்லாமல் நிம்மதியா இருப்பேனா? அண்ணாவையும் அண்ணியையும் பார்க்கிற மாதிரி இனிமே இந்த குழந்தைதானே எனக்கு. தொண்டை அடைக்க அனுபமா நிறுத்தினாள். முகம் சிரித்து கலங்கியது. காமினி எட்டி அவள் தோள்களை தட்டி கொடுத்தாள். நடேசனின் இன்சூரன்ஸ் பணம், ப்ராவிடன்ட் ஃபண்ட், வங்கியில் இருந்த சேமிப்பு தொகை எல்லாம் கைக்கு வந்தன. அதில் பெரும் பகுதியை அனுபமா மைனர் கணக்காக ராஜியின் பெயரில் கார்டியனாக தன் பெயரோடு சேர்த்து ஸ்டேட் பேங்க் பிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டாள். சிறு பகுதியோடு தன் சேமிப்பையும் சேர்த்து
எதிர்பாராத தேவை எழுந்தால் கையிருப்பாக இருக்கட்டும் என்று தன் சேவிங்ஸ் அக்கவுண்டில் தொடங்கினாள். ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்டை தொடங்கினாள். சற்று சிக்கனமாயிருந்தால் அவள் மாத வருவாய் அவளுக்கும் ராஜிக்கும் போதும். வீட்டை மாற்ற வேண்டுமென்று அவள் எண்ணியிருந்த போது, அவ்வளவு பெரிய வீடு இனி எதற்கு? காமினியும் அவள் கணவன் ரத்தினமும் தங்கள் வீட்டிலேயே அவளை பேயிங் கெஸ்டாக வந்துவிடும்படி வற்புறுத்தினார்கள். தனியாக ஓர் அறை பாத்ரூம் இணைப்புடன் இருந்தது. தன் மனப்புண் சிறிது ஆறி வருங்காலம் தெளியும் வரை அப்படி செய்ய தீர்மானித்த அனுபமா தற்காலிகமாய் அந்த ஏற்பாட்டை ஒப்புக்கொண்டு அங்கு குழந்தையுடன் குடிவந்திருந்தாள். இதோ இன்னொரு பூ. ராஜியின் குரலில் புதிதாய் வரத் தொடங்கியிருந்த ஒரு உற்சாக கீற்று. குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லாத போதிலும் பாசம் காட்ட யாரேனும் இருந்தால் சற்றென்று தழைத்து விடுவார்கள். எளிதில் வாட மறுக்கும் உயிர் தத்துவம்தான் ஒவ்வொரு குழந்தையும். பெரியவர்களுக்கோ மனசு, நினைவு, துடிப்பு, தூக்கமற்ற இரவுகள், கண்ணீர் கனவுகள். இப்போதும் இரவின் நிசப்தத்தில் அனுபமாவின் மெல்லிய அழுகை ஒளியும் துக்கத்தினேயே அண்ணி, அண்ணா என்ற தீன கூவல்களும் காமினியின் காதில் விழுந்திருக்கின்றன. ஒரு தட்டு நிறைய பூ சேர்த்துட்டுமே, இதோ இன்னொன்னு. முரளி, உன் முடிவை ஏத்துப்பாரா அனு? ஏத்துக்காம அவருக்கு லெட்டர் எழுதி போட்டுட்டேன். அடிப்பாவே, அதுக்குள்ள என்ன அவசரம்? இன்னும் கொஞ்சம் யோசிக்க கூடாதா? அடுத்த மாசம் அவர் வந்துடுறார். யோசிச்சு முடிவை அப்ப நேராவே சொல்லலாமே. இனிமே புதுசா யோசிக்க என்ன இருக்கு கற்பகம்? நான் முடிவு பண்ணியாச்சு. அடுத்த மாசம் முரளி வந்துடுறாரே, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம்னு தான் எழுதினேன். ரத்தினம் ஆபீஸிலிருந்து வந்தான். அவனுடன் காமினியும் வீட்டுக்குள் சென்றாள். அனுபமா சிறிது நேரம் அஸ்தமிக்கும் வானத்தையே பார்த்து கொண்டிருந்து விட்டு எழுந்து தன் அறைக்கு திரும்பினாள். வழியில் ஹாலில் மேஜை மேல் கிடந்த சில தமிழ் பத்திரிகைகளையும் எடுத்துக்கொண்டு போனாள். அம்பு என்ற இலக்கிய பத்திரிகையை பிரித்து புரட்டியவளின் பார்வை சட்டென்று அகன்றது. அப்பத்திரிகை நடத்தியிருந்த சிறுகதை போட்டியின் முடிவுகள் வெளியாகியிருந்தன. காமினிக்கு முதல் பரிசு. அடுத்த மாத இதழில் கதை வெளியாகுமாம். அடி கற்பகம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அம்பு பார்த்தியா? ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்கே நீ என்றால் வெளியே ஓடி வந்து. ஆமாம், 8 மாசத்துக்கு முந்தி போட்டி அறிவிச்சாங்கள் இல்ல, நானும் எழுதியிருந்தேன் என்றால் காமினி ஹாலுக்கு வந்து கொண்டே. அது தெரியுமே எனக்கு. பரிசு கிடைச்ச விஷயம் முன்னதா அவங்க தெரிவிக்கலையா? போன மாசம் லெட்டர் போட்டிருந்தாங்க. எனக்கு சொல்லவே இல்லையே நீ. நான் சந்தோஷப்பட மாட்டேனா? இப்படி பத்திரிகையை பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? நீ எந்த மாதிரி சோகத்தில் இருக்கே அனு? எனக்கு பரிசு வந்திருக்குன்னு பாருன்னு பீத்திக்க சொல்றியா? அனுபமா அவளை கனநேரம் அசையாமல் பார்த்தாள். பிறகு அருகில் வந்து மௌனமாய் அவளை அணைத்துக் கொண்டாள். காட்சி 10. அம்புல உங்க ஃப்ரெண்டு கதையை படிச்சேன் மிஸ் அனுபமா. ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் மசந்தா மெலோட்ராமா ஆயிடக்கூடிய ஒரு கருவை ரொம்ப பிளஸோட எழுதியிருக்காங்க என்றான் ரங்கநாதன். அடுத்த மாதத்தில் ஒரு நாள் மாலை ஒன்றாக வேலை முடிந்து அலுவலகத்தை விட்டு கிளம்பிக் கொண்டிருந்த போது வேறு சில ஆண் பெண் சக ஊழியர்கள் கேட்ட, பரிசு பணம் கைக்கு வந்துடுச்சா? ஒரு பாப்புலர் மேகசின்ல பரிசு வந்திருந்தா இன்னும் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல? கதை எழுதன்னு தனியா அதிர்ஷ்ட பேனா வச்சிருக்காங்களா என்பது போன்ற கேள்விகளுக்கு பின் இது அனுபமாவுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. தேங்க்யூ ரங்கநாதன், அவள்கிட்ட சொல்றேன், சந்தோஷப்படுவா. துரைராஜனும் அப்போது தன் ஸ்கூட்டரில் ஏறிச் செல்ல வந்து கொண்டிருந்தவன் இவர்கள் பேச்சை கேட்டு நின்றான். காமினி கதையை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேனேன்னு கோச்சுக்காதே அனு. தான் எவ்வளவு புத்திசாலின்னு காட்டிக்க வேணும்னே புரியாம எழுதுற மாதிரி எனக்கு பட்டது உன் ஃப்ரெண்டோட கதை. வெறும் ஷோ ஆஃப். இலக்கிய பத்திரிகையில் எழுதுறதுன்னா இப்படித்தான் எழுதணுமா? நிறைய பேருக்கு ரசிக்கிற மாதிரி எழுதுனா அது மட்டும் இலக்கிய சேவை இல்லையா என்ன? துரைராஜன் முன்பும் இலக்கிய சிற்றிதழ்கள் படித்து அபிப்பிராயம் சொல்லிக் கொண்டிருந்தவன் தான். விமர்சனத்தில் ஒரு வெகுளித்தனம் தெரிந்தாலும் நேர்மை இருக்கும். இப்படி ஒட்டுமொத்தமாய் தூக்கி எறிய மாட்டான். கல்யாணம் ஆனது முதல் ஆள் மாறிவிட்டான். ஜனரஞ்சக பத்திரிகைகளை அன்றி வேறெதும் படிக்காத மனைவியின் மதிப்பீடுகள்தான் இப்போது அவனுக்கு ஆதர்ஷ அளவுகோல். கல்யாணம் என்றால் கணவன் மனைவி இருவருள் யாரேனும் ஒருவரின் ஆளுமை மற்றவரை அமுக்கிவிடத்தான் வேண்டுமா? இந்த கேள்வி பல ஜோடிகளை பார்க்கும் போது அனுபமாவினுள் எழும். இரு சாராரும் ஒருவரால் மற்றவர் நிறைவு பெற்று மேலே மேலே ஒன்றாய் வளர்ந்து பூர்ண சமத்துவத்தில் உண்மையான தாம்பத்தியம் நடத்துபவர்களாக விளங்க முடியாதா? காமினியும் ரத்தினமும் போல், அண்ணாவும் அண்ணியும் போல். அவள் உதடுகள் துடித்தன. நாம 2 பேரும் கல்யாணம் செய்துக்கலாமா? அவளும் முரளியும் இணைந்திருந்தால் அந்த திருமணமும் உண்மையானதாக இருந்திருக்கும். எண்ணங்களில் நின்று வெளிவந்த அவள், காமினி கதை ரொம்ப அருமையா இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் என்றாள். உன் சிநேகிதி கதையை பத்தி நீ வேற என்ன சொல்லுவ என்றான் துரைராஜன். சரி சரி, நான் கிளம்புறேன், நேரமாச்சு. சுலோ காத்துக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு கடைக்கு அழைச்சிட்டு போறதாய் சொல்லியிருந்தேன். அவளுக்கு டிவி வாங்கணுமாம் என்றான்.
ரொம்ப காஸ்ட்லி மசக்கை உங்க மிஸ்ஸஸுக்கு என்று ரங்கநாதன் சிரித்தான். துரைராஜன் முகத்தில் அசடு வழிந்தது. கல்யாணமாகி 7 மாதம் ஆவதற்குள் அவன் மனைவி 5 மாத கர்ப்பம் என்பதில் அவனுக்கு ஒருவித பெருமை இருக்கும் போல் தோன்றியது. அனுபமாவை ஒரு இகழ்ச்சியான பார்வை பார்த்துவிட்டு அவன் விரைந்து சென்றான். அனுபமா வீடு திரும்பினாள். அத்தே அத்தே. ராஜிமா குழந்தையை அணைத்துக் கொண்டாள். ராஜி இப்போது காமினியுடன் நன்றாய் பழகி இருந்தாலாயினும் பார்வையில் அவ்வப்போது ஒரு மிரட்சி சலனமிடும். அத்தையின் கரங்களுக்குள் பதுங்கும் போதுதான் மீண்டும் முழுமை பெறுவாள். அத்தே, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் இல்ல, உனக்கும் லீவா? இல்லம்மா, நான் ஆபீஸ் போகணும். போ அத்தை, ஆபீஸுங்களிலும் ஏன் சனிக்கிழமையெல்லாம் லீவா இருக்க கூடாது? நல்ல அத்தை கொண்டு. அத்தையோட இருந்தா ராஜிக்கு பசிதாகம் கூட தெரியாது என்ற காமினி தோழியின் கண்கள் தன்மயமாகி வெறுமையில் லயிப்பதைக் கண்டு, என்ன அனு என்றாள் கனிவாக. ஒண்ணுமில்ல, ஏதோ நினைவு. இந்தா ராஜிமா, இது உனக்கும் மோகனுக்கும். மிட்டாய் பொட்டலத்தை குழந்தையிடம் தந்தாள். காப்பி தயாரா இருக்கணும், வந்து குடி வா. நீயும் வா ராஜி. நானும் வரலாமா? எனக்கும் கிடைக்குமா காப்பி? அந்த குரலை கேட்டு சிநேகிதிகள் இருவருமே அதிர்ந்து திரும்பி பார்த்தார்கள். கதவருகில் முரளிதர் நின்றிருந்தான். அனுபமா அசைவற்று போனாள். நாவு வறண்டது. காமினிதான் முதலில் விழிப்புற்றாள். வாங்க 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 வாங்க. வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் முரளி. ஜப்பான்ல இருந்து எப்போ வந்தீங்க? நீங்க வர்ற தேதி எங்களுக்கு தெரியாதே. போன வாரம் வந்தேன். உடம்பாக இத்தனை நாள் ஆச்சு. அதுவும் தவிர குழந்தைங்க என்னை பார்க்காம 6 மாசம் என் அக்கா வீட்டுல இருந்தாங்களா. அங்கே அவங்க கூட 4 நாள் டேரா போடணும்னு ஒரே பிடிவாதம். பேசும்போது அவன் கண்கள் அனுபமா மீதே இருந்தன. உட்காருங்க. போன வேலையெல்லாம் நல்லா நடந்துச்சா? ஸ்டடி டூர் திருப்தியா நிறைவேறிச்சா? ஓ எஸ், திருப்திக்கு என்ன? வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாம் திருப்திதான். அனுபமா முகத்தை திருப்பிக் கொண்டாள். கண்கள் நோவில் சுருங்கின. உட்காருங்க முரளி, டிஃபன் காப்பி கொண்டு வரேன். ரத்தினமும் வந்து சேர்ந்து கொண்டு முரளிதரை விசாரித்தான். இழைச்சிருக்கீங்களே என்றான். என் தலைமுடி மேலும் இழைக்காமல் இருந்தால் சரி என்றான் முரளிதர். காமினியிடம், உங்களுக்கு பரிசு வந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றான். எல்லோரும் சிற்றுண்டி சாப்பிட்டு முடித்தார்கள். சிறிது நேரத்தில் காமினி, ஒரு கதையை முடிக்க வேண்டியிருக்கு, நாளை போஸ்டில் அனுப்பணும். வில் யூ எக்ஸ்கியூஸ் மீ என்று மெல்ல அங்கிருந்து நழுவினாள். 10 நிமிஷத்தில் ரத்தினமும், நான் கிளப்புக்கு போய் கொஞ்ச நேரம் பில்லியர்ட்ஸ் ஆடிட்டு வரட்டுமா, சீக்கிரம் திரும்பிடுறேன் என்று எழுந்து போனான். இவருடைய சீக்கிரத்துக்கு 2 மணி நேரம்னு அர்த்தம். நமக்கு பேச டைம் கொடுக்க வேணுமே என்றான் முரளிதர். அனுபமா தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். ராஜி மோகனோடு படப்புத்தகங்கள் பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் வாசல் வராந்தாவில் போய் பேசலாமானோ? வராந்தாவிலே சிறிது நேரம் இருவரும் மௌனமாய் நின்றார்கள். வெளியே லேசாய் தூறல் விழுந்து கொண்டிருந்தது. அனு, ஜப்பான் பயணம் எல்லாம் எப்படி முரளி? அதை சொல்லு முதல்ல. நான் அதை சொல்றதுக்காக வரல. அங்கேயெல்லாம் வெதர் எப்படி இருக்கும்? மெட்ராஸ்ல கொஞ்சம் நாள் முந்தி வரை ஒரே புழுக்கம்தான். இப்போ நல்லா மழை பெய்யுது. இந்த வருஷமும் மழை இருந்திருக்காட்டி. அனு ப்ளீஸ். அவள் மௌனமானாள். உன் பேரிழப்புக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அனு. அதை வார்த்தைகளால சொல்ல முடியாது. உன் அண்ணா அண்ணியோட நீ எவ்வளவு நெருக்கமா இருந்தேன்னு எனக்கு தெரியும். அதனால் உனக்கு இந்த இழப்பின் துக்கம் எப்படிப்பட்டதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. தூரல் வளர்க்கறா போல இருக்கு முரளி, உள்ளே போய் உட்காரலாம் வா. ஆனா அந்த துக்கத்துக்காக நீ என்னை தண்டிக்கிறது என்ன நியாயம் அனு? அவள் சட்டென்று நிமிர்ந்தாள். தண்டிக்கிறேனா? வேறென்ன? நமக்கு நிச்சயமான கல்யாணத்தை ஏன் வேணாங்கிற? நான் தான் காரணம் எழுதியிருந்தேனே. ராஜி இனிமேல் என் பொறுப்பு. இருக்கட்டுமே. அவளை வளர்த்து ஆளாக்குற காரியத்துக்கு கல்யாணம் ஒரு முட்டுக்கட்டை தானே. ஏன் அப்படி இருக்கணும்? மனப்பூர்வமாய் ஒன்னில் முனைகிற போது எதுவுமே முட்டுக்கட்டை இல்ல. சொல்லப்போனா கல்யாணத்தினால் கிடைக்கிற தோழமை உன் எல்லா முயற்சிகளிலும் உதவியாவே இருக்கும். அந்த குழந்தைதான் இனி என் லட்சியம். வாழ்க்கையில் ஒன்னுத்துக்காக இன்னொன்ன விட வேண்டிய அவசியமே இல்லானோ. எல்லாவற்றிற்கும் இடம் கொடுத்து வகிச்சு நடத்துறதுதான் வாழ்க்கை. நீ கல்யாணம் செய்துகிட்டு அந்த குழந்தையை ஆளாக்குற பணியையும் செவ்வையாக செய்ய முடியும். இல்ல, சிக்கல் வரும். நான் தீர்மானம் பண்ணியாச்சு. நம்ம கல்யாணம் வேண்டாம். அதாவது உனக்கு என்கிட்ட நம்பிக்கை இல்ல, அதானே? அனுபமா சரேல் என்று திரும்பி உள்ளே போக முனைந்தாள். முரளிதர் அவள் முழங்கையை பற்றி நிறுத்தினான். விடுமுரளி, நான் போறேன். நான் சொல்றதை கேட்டுட்டு போ. என்ன சொல்ற இப்போ? அந்த குழந்தையை நான் வரவேற்பேன் என்கிற நம்பிக்கை உனக்கு இல்லைன்னு சொல்றேன். சுருக்கமாக சொன்னா, உன்கிட்ட நான் வச்சிருக்கிற அன்பில் உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். அவள் அடிபட்டவள் போல் துடித்து போனாள்.
உதடுகளும் மோவாயும் நடுங்கின. வேதனை நிறைந்த கண்களால் அவனை ஏறிட்டு பார்த்தாள். அதானே அனு, என் அன்பை நீ நம்பல இல்லையா? அவள் முகத்தை மூடிக்கொண்டாள். உடம்பு குலுங்கியது. அழாதே அனு. அவன் குரல் மிருதுவாய் வந்தது. அவள் முதுகை லேசாய் தட்டி கொடுத்தான். வாழ்க்கையில எத்தனையோ சோதனைங்க வருது. மனுஷங்களுக்கு பரஸ்பரம் இருக்கிற அன்பின் பிணைப்பினால்தான் அதையெல்லாம் எதிர்த்து நின்னு சமாளிக்கணும். உன் துயரத்தில் நீ தனியா இல்ல, நான் இருக்கேன் உன் கூட. உன் காரியங்களில் எல்லாம் என் அன்பை உனக்கு பலமாக்குவேன். என்னை நம்பு. அவள் மெல்ல தலை நிமிர்ந்து அவனை பார்த்தாள். வாய்க்குள் கேவல்கள் அழுங்கிக் கொண்டிருந்தன. கூடவே கண்களில் ஒரு சிறு வெளிச்சம் அசைந்தது. முரளிதர் ஹாலுக்குள் சென்று ராஜியை நெருங்கி நின்றான். குனிந்து அவள் தலையை வருடினான். திகைத்து நிமிர்ந்த குழந்தையின் நெற்றியில் மென்மையாய் முத்தமிட்டான். திரும்பி வராந்தாவுக்கு வந்தான். நாம 2 பேரும் நம்ம ஜோடி வாழ்க்கையை 2 குழந்தைகளோட தொடங்கலாம்னு முந்தி சொன்னேன் அனு. இப்ப 3 குழந்தைகளோடு தொடங்க நான் தயாரா இருக்கேன். நீ இதை மனசில் வச்சுக்கிட்டு மறுபடியும் யோசிச்சு உன் முடிவை எனக்கு சொல்லு. என்ன, வரட்டுமா? நான் மறுபடி 2 நாளில் வரேன். காமினி கிட்டையும் ரத்தினத்துக்கிட்டையும் சொல்லிடு. குட் நைட். தூரலின் லேசான தொளிப்பில் முரளிதர் படியிறங்கிச் சென்றான். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நன்றி.